அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் கவலையை மாற்றி நமக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு கவலை அப்படிங்கிறது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் கூட அவங்களுக்கும் நிறைய கவலை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி கவலையிலேயே பிறந்து கவலையிலேயே வாழக்கூடியவங்க தான் மனுஷங்க. ஆனால் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. தொழுகையை தொழுதோம் அப்படின்னா கவலை தீரும். இன்னும் திக்ர்கள் ஓதுறோம் அப்படின்னா கவலைகள் தீரும். இன்னும் தான தர்மங்கள் செஞ்சோம் அப்படின்னா கவலைகள் தீரும். இன்னும் நோன்பு வைத்தோம் அப்படின்னு சொன்னாலும் கவலைகள் தீரும். இதை விட மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா திருக்குரானை ஓதணும் அப்படின்னா நமக்கு முழுமையான தீர்வு தரும். ஏன்னா கவலைக்கு அருமருந்து குரான் ஓதுறது தான். அப்படிப்பட்ட கவலைகளை எதிர்கொள்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்காங்க, கவலைங்கிற நேரத்தில் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்துல கேளுங்க, உங்களுடைய கவலை அப்படியே உங்களுக்கு சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் தாங்க முடியாத கவலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த துவாவை மட்டும் ஒரே ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க. இது கவலைக்காக மட்டும் கிடையாது, உங்களுடைய ஹாஜத்துக்கள் கபூலாகணும் அப்படின்னாலும் இதை ஒரு முறை ஓதி பாருங்க. ஏன்னா இது ஆழமான கருத்தை கொண்ட ஒரு துவா. அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அப்துக்க வபுனு அப்திக்க வபுனு உம்மதிக்க நாசியத்தி பேதிக்க மாலின் ஃபிய ஹுக்முக்க அதுலுன் ஃபிய கலாவுக்க அஸ் அழுக்க விகுல் இஸ்மின் ஹுவலக்க சம்மைத்த பிஹி நப்சக்க அவு அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக்க அவு அன்சல்தஹு ஃபி கிதாபிக்க அவிஸ் தகசர்த்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக்க அன் தஜாலல் குர்ஆன ரபியா கல்பி நூர சதிரி ஜலாஅ ஜுஸ்னி தஹாப ஹம்மி. இதனுடைய பொருளை கவனிங்க. அதை உணர்ந்து நீங்கள் ஓதும்போது தான் உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் லேசாக்குவான். சும்மா அரபி எழுத்துக்களை அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் நம்ம ஓதிட்டு போனோம் அப்படின்னா அதனால் நமக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத கவனிங்க. அல்லாஹ்வே, நான் உன் அடிமை, உனது அடிமையின் மகன், உன் அடிமை பெண்ணின் மகன். எனது உச்சி முடி உன் கையில் இருக்கிறது. என்னில் உன் தீர்ப்பு நிச்சயம் நிறைவேறக்கூடியதே. என் விஷயத்தில் உன் விதி நீதியானதே. உனக்கு தகுதியான ஒவ்வொரு பெயரின் பொருட்டால் அப்பெயரை நீ உனக்கு சூட்டியிருக்கின்றாய், அல்லது அதை உனது நூலில் இறக்கி இருக்கின்றாய், அல்லது உனது அடியார்களில் ஒருவருக்கு அதை நீ கற்றுக் கொடுத்திருக்கின்றாய், அல்லது உன்னிடம் உள்ள மறைவான கல்வியில் அதை நீ மறைத்து வைத்திருக்கின்றாய். அத்தகைய உனது பெயரால் இந்த குரானை எனது உள்ளத்திற்கு வசந்தமாகவும் எனது இதயத்திற்கு பிரகாசமாகவும் எனது கவலையை அகற்றக்கூடியதாகவும் எனது துக்கத்தை நீக்கக்கூடியதாகவும் ஆக்கி வைக்க வேண்டுமென உன்னிடம் நான் கேட்கிறேன். எப்படிப்பட்ட அழகான ஒரு துவா பாருங்க. இதில் இஸ்திஃபாரும் இருக்குது, அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹினுடைய பெயர்களும் இருக்குது. அதாவது இதில் என்ன கருத்து அப்படின்னா, அல்லாஹ் தாலா ஏதாவது வேதங்களில் சொல்லப்பட்டதோ அல்லது மறைவாக வச்சிருக்கக்கூடியதோ எந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் நமக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட பெயரை கொண்டு உங்ககிட்ட கேட்குறேன், என்னுடைய இந்த கவலை லேசாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு துவா. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுங்க. உங்களுடைய கவலையை அப்படியே அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக மாற்றி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் கவலைங்கிற நேரத்தில் அதிக அளவு துவா செய்யுங்க. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் உங்களுக்கு கபூலாகும். ஏன்னா சோதனை காலத்தில் கேட்கக்கூடிய துவா மறுக்கப்படாமல் கபூலாகும். ஏன்னா சோதனை கொடுக்கக்கூடியதே நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும் அப்படிங்கிறனால தான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அல்லாஹ் தங்கிட்ட நெருக்கமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சோதனையை கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ்கிட்ட நம்ம கையேந்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இதை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்துக்களை எல்லாம் கேளுங்க. எந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுமோ அதையும் கேளுங்க. கட்டாயம் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அதில் நிச்சயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். இன்னும் லைக் பண்ணுங்கள். அதை மற்றவங்க கிட்ட கொண்டு போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். மேலும் நம்ம சேனலை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.